அருந்ததி வகுப்பை சார்ந்தவர், தேவேந்திர வகுப்பை சார்ந்தவர், ஆயுதான வகுப்பை சார்ந்தவர் சாதியை குறிப்பிட காரணம், என்னை தாக்கியவன் ஆதிக்க சார்ந்த சாதியை சார்ந்தவன். அவனை நீங்கள் பட்டியல் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவன் மீது நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று விதியிருந்தும் இருக்கின்ற கிஎஸ்டி பால குமாரசாமி மனு கொடுக்கிற போற ஒத்தக்கடை பெற்கிற ஏங்க வந்த, எதுக்கு வந்த? ஆடு மாடுகளை அழைப்பது போல் அழைக்கிறான். இன்ஸ்பெக்டர் ஏன்பாங்க வந்த? ஏன்பான்னு சொல்ல, ஏங்க வந்த? ஏண்டா உங்க வீட்டுல நாங்க ஆடு மாடா மேய்க்கிறோம், என்னை ஒருவேளை அழைச்சிக்கிட்டு யாரா? வெள்ளக்காரனுக்கு முன்னாடி நாட்டிலே குண்டுமணி நெல்லை கூட உனக்கு வழியாக கட்ட மாட்டேன் என்று சொல்லி வெள்ளக்காரன் வீரகி முன்பாக நெஞ்சை விட்டு இந்திய விடுதலைக்காக ஒட்டுமொத்த தமிழ்ச்சமும் நேர்மையாக வாழ வேண்டும், இந்திய மண்ணில் விடுதலையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி ஒன்றினுடைய வாரி செய்யறாங்க. எங்களை பார்த்து வாரா போனாங்க. திருப்பி சொல்வதற்கு, திருப்பி தாக்குவதற்கு ஒரு கணம், ஒரு நொடிக்கணம் போதும். புரிஞ்சுக்கோ. வெள்ளைக்காரன் நாட்டு மண்ணை கைப்பற்றவர்கள் சொன்னவுடன் இந்த நாட்டிலே பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பெண்களுக்காக எத்தனையோ நலத்திட்டங்கள் வைத்தாலும் அந்த திட்டங்கள்லாம் வருவதற்கு முன்பாக நாட்டு மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சிவகட்சியில் வேறு நாட்டியார் படைப்பிரிவில் குடிலி என்ற ஒரு பெண் வெள்ளைக்காரன் தாய்நாட்டை அழிக்க வருகிறான், நான் நாட்டை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி வெள்ளைக்காரன் வைத்திருந்த ஆயுத கிடங்கிலே தன் உடல் முழுவதும் பச்சைகளை எல்லையை ஊற்றிக்கொண்டு கொழுத்துட்டு வெள்ளக்காரன் உண்ட வெடிகின்ற கிட்டங்களை துணிக்கு இரையாக்கிற வரலாறு எங்களுக்கு உண்டு. நீ எங்களை வந்து வாரா போறாங்க, எப்படி உன் வீரத்தை காட்ட வேண்டியதான்? டிசம்பர் சாரிக்காரன்ட்ட எவன் கஞ்சா வைக்க? இது போலீஸ் காமெடி பண்ணாங்க. கஞ்சா கையில வழக்குல நீங்க வாசி பாத்தீங்கன்னா, கஞ்சா விற்றவரை பிடித்தோம், வாங்கியவரை பிடித்தோம், கஞ்சாவரை பிடித்தோம். ரைட்டு, கஞ்சா எங்க இருந்து அடிச்சு அதை கண்டுபிடி, மூலத்தை கண்டுபிடி. கஞ்சாவை யார் இந்த ஊருக்குள்ள கொண்டு வரா தெரியாத காவல்துறைக்கு? விற்றவன் மட்டும் ஏதோ வருமானத்துக்காக விற்கிறான். யாரு கொண்டு வரா? யாரு கொண்டு வரா? யார் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்க அவன் நிற்கான். அது ஆளுகிற திமுக சரி, ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆண்டு முடிச்ச எல்லாரையும் நாங்கள் ஒரே குட்டியில ஒரு மட்டையெல்லாம் பார்க்கிறோம். நீங்கள் நல்லது செய்தால் வரவேற்போம், நீங்கள் தவறு செய்தால் சுட்டி காட்டி உங்களை கண்டித்து போராட்டம் நடத்துற இயக்கம் தான் திராவிட தமிழர்கள். எங்களுக்கு என்ன சொல்றது, இறுகிய கொள்ளில நல்ல கொள்ளி திமுக. அவ்வளவுதான், அவ்வளவுதான். திமுக வந்த பிறகுதான் 23 அறிஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த வேதனையும் எங்களுக்கு இருக்கு. அதை தாண்டியும் சில நல்லது செஞ்சிருக்காங்க திமுக. அதையும் நாங்கள் பாராட்ட இடத்துல இருக்கிறோம். ஒட்டுமொத்தமா நாங்கள் வந்து தூக்கி எடுக்க முடியாது. நாட்டில மருத்துவம் அடைய வேண்டும் என்று சொல்லி மருத்துவ படிப்பேற்கு வந்து நீட் தேர்வுக்கு வரவேற்பு கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு முத்துவேல் கருணாநிதி எவ்வளவோ பரவாயில்ல. கலைஞர் கனவு திட்டம் கொடுத்தீங்க, இன்னைக்கு 10 லட்சம் பேருக்கு இலவச வீட்டு மனை பட்டா கொடுத்தீங்க, வரவேற்கிறோம். கஞ்சாவை கட்டுப்படுத்துறீங்க, அதுதான் எங்களுக்கு வருத்தம். தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்கள் 2017 அரசாங்கம் ஒரு தகவல் கொடுக்கு, தமிழ்நாட்டுடைய ஆகச்சிறந்த சுகாதாரத்துறை அமைச்சர் அழைக்கப்படுகிற விஜயபாஸ்கர் தான் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தாரு. கஞ்சா கடத்தல் கும்பலுக்கும் அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கும் சம்பந்தம் உண்டு. முன்னாள் சென்னை கமிஷனர் ராஜேந்திரன், முன்னாள் சென்னை கமிஷனர் காவல்துறை கமிஷனர் ஜார்ஜி ஆதாரத்தோடு வெளிவந்து அவர்கள் மீது இந்த சட்டமும் பாயது, இந்த சட்டமும் பாயது. அரசாங்கம் எதுவுமே செய்யல. 2017 2019 பிரிச்சில இத கூட எடுத்துக்கலாங்க. அதானி ஒருத்தர் சொல்றாங்க, அவனுடைய துறைமுகத்தில் தான் டன் கணக்கான கஞ்சாவை காவல்துறை பிட்டு பத்திரிகையில் வெளிவந்துச்சு. அதானி யாருக்கு பின்னாடி போறாரு? 56 இன்ச்சு மார்பளவு கொண்ட நாட்டில் நான் ஆட்சிக்கு வந்தால் பாலாறும் தேனாரும் வருவது சொல்லி நாட்டு மக்களுக்கு பட்டை நாமம் சாத்திய நாட்டில் இருக்கின்ற ஆக சிறந்த ஜனநாயகத்தை பேசுகின்ற பத்திரிகையாளரை நேருக்கு நேர் சந்தித்து பேட்டி கொடுக்க தெம்பில்லாத திராணியில்லாத மக்களாத வகையில்லாத நாட்டுடைய முதன்மை அமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் அதானியை கூட கூட்டு போறாரு. அதானிக்கு நாட்டுடைய நிலைகளை அங்குலமாக அளந்து கொடுக்கிறாரு. அவனுடைய துறைமுகத்தில் கஞ்சாவை பிடிக்கிறாங்க. செய்தி வருது, அவன் ஆசிரியர் போய் ஒப்பந்தம் போடுறான். ஆசிரியர் இருக்க நிலக்கரி எல்லாம் எனக்கு கொடுங்க அப்படிங்க. இன்னைக்கு இந்தியாவில் மின்சார தட்டுப்பாடு நிலக்கரி வந்து அதானிக்கிட்டு தான் போய் நிற்கிறோம். நாட்டு மக்களுக்கு தெரியல.
நாட்டு மக்களை வளையலாக்கிற வேலை. ஏன்னா நம்ம சொல்லலாம் 15 லட்ச ரூபாய் பணத்தை கூட சொல்லிட்டு போன நரேந்திர மோடி. ஏன்னா நாட்டுடைய இந்திய நாட்டுடைய எல்லையில இருந்து அன்றைக்கு வந்து கஞ்சா வருது. அஸ்ஸாம் பார்டர்ல வருது, பாகிஸ்தான் பார்டர்ல வருது, பேசி ஆகணும். நேபாள இருந்து வருது, இது எல்லாமே அரசுக்கு தெரியும். அப்படி வந்த கஞ்சாவை பயன்படுத்திதான் 8 வயதே நிரம்பி போன ஆசிமான ஒரு பொருளுக்கு மயக்க மருந்தை திரும்ப 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 கொடுத்து இந்த நாட்டினுடைய புனிதம் என்று சொல்லப்படுகின்ற இந்து மதத்துடைய புனிதமான இடம் என்று சொல்லப்படுகின்ற கருவறையில் வைத்து 8 வயது ஆன செக்ஸ் என்று சொல்ல தெரியாத அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத ஆசிமா என்ற அந்த பச்சிளம் குழந்தையை பாலியல் வன்புணர்வு செய்த அந்த குற்றவாளிகள் பயன்படுத்திய பொருள் கஞ்சா. அந்த வழக்கை விசாரிக்க சென்ற காவல்துறை 5 லட்ச ரூபாய் பணத்தை வைத்து 8 வயது சிறுமியை அவனும் பாலியல் வன்புணர்வு செய்யறான். என்னடா காக்கி சட்டை போடுறது நாட்டுக்கு நீ காவல்துறைகள் பார்த்தா ஆசிபா 8 வயது. அவன் அப்பா சொல்றாரு, என்னுடைய பெண்ணை காணவில்லை என்று சொல்லி நான் ரோடுகளிலே தேடினேன், வீடுகளிலே தேடினேன். இந்து மதத்தில் புனிதமான இடம் என்று சொல்லப்படுகின்ற இந்து கோயிலுக்கு நடந்து போனேன். அந்த கோயிலுக்குள்ள பார்க்கல. அந்த கோயில் கருவறைக்குள்ளதான் பிளாஸ்டிக் பேப்பரை விரிச்சு அந்த பெண்ணுக்கு போதை மருந்தை கொடுத்து அந்த பெண்ணுடைய அந்த குழந்தையுடைய காலை உடைத்து கழுத்தை உடைத்து மீண்டும் மீண்டும் 28 மணி நேரம் அந்த பிள்ளைய பாலியல் கொடுத்திருக்கான். அதற்கு காரணம் இந்த போதை. ஆசிரியர் முடிந்து போகல. 2 ஆண்டுக்கு முன்னாக இந்திய நாட்டுடைய ஆக சிறந்த நீதிமன்றம் மகாராஷ்டிரா நீதிமன்றம் சொல்லுது, குஜராத் கலவரத்தின் போது குஜராத்தில் அங்கே இருக்கின்ற 3 மாதம் என்னுடைய வயிற்றில் கருவுற்றிருக்கிறேன், என்னை விட்டுவிடுங்கள். நேற்று வரைக்கும் உங்களை நான் அண்ணனாக பார்த்தேன், தம்பியாக பார்த்தேன், என் நண்பனாக பார்த்தேன், தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று குஜராத் கலவரத்தின் போது கையெழுத்து கொடுத்து ஒரு பெண்ணு கேட்கிறான். இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு எந்தவித சம்மதமும் இல்லாத ராஷ்டிரிய சுய சேவக் சங்கம் என்று ஒன்று இருக்கிறது, RS என்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்புடைய காவி கும்பர்கள் 11 பேர் அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்கிறார்கள். அந்த பெண்ணுடைய தங்கை குழந்தை பெற்று 1 வாரம் ஆகும். இந்த பெண்ணையும் பாலியல் வன்புணர்வு செய்யலாம். அந்த குழந்தைக்கு கையில் குழந்தை கத்தும்போது அந்த குழந்தையை இங்க இருக்கின்ற இந்திய விடுதலைக்காக போராடாத வெள்ளைக்காரனுடைய சூறை நாக்கு வைத்து நக்கிய சாவக்கியுடைய வகையாளர்கள் 11 பேர் அந்த பச்சை குழந்தையை பாறையில போட்டு அடிச்சு கொண்டு 3 மாதம் கருவிட்டு பெண்ணை பாலியல் அந்த பெண்ணு தான் நீதிமன்றத்தை நாடுகிறார். பொது செத்து போனாங்க. கடந்த 2023 தீர்ப்பு வருது. இந்திய நாட்டினுடைய விடுதலை நாள் என்று சொல்லப்படுகிற ஆகஸ்ட் 15 அன்று தீர்ப்பு வருது. இந்த 11 பேரும் பிராமண வகுப்பை சார்ந்தவர்கள். We are all Brahmins. இவர்கள் பிராமண வகுப்பை சார்ந்தவர்கள். இவர்கள் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்ய மாட்டாங்க என்று சொல்லி பக்கபத்திரமாக ஒரு தீர்ப்பை சொல்லி அவர்களை விடுதலை செய்வார்கள். அதை விட காமெடி என்ன, விடுதலை செஞ்ச 11 பேரையும் மீண்டும் வழக்கு பக்கத்தில் கைது செய்யும் போது காவல்துறை சொல்லுது, 11 பேர்ல 4 பேரை காணல, நாங்க எங்க போய் தேட. அவர் ஓட்டிய சைக்கிள் அவர் வீட்டு மோட்டார் சைக்கிள் வீட்டு வாசல் இருக்கு, ஆனா அவர் எங்க போயிட்டு தெரியல. எப்படி காவல்துறை, இந்த காவல்துறை நாங்க எப்படி பார்த்து பயப்படுறது? நீங்க தான் கஞ்சா வியாபாரத்தோடு கை கோர்க்கிறீங்க, டாஸ்மார்க்ல சரக்கு கமிஷன் வாங்குறீங்க, எங்களை மாதிரி